السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. என்னது அபிமாருக்கு தொழுகை வச்சது என்ன தொழுகைன்னு கேட்குறீங்களா? பாருங்க சந்தேகம் எப்படிலாம் வருது. சரி, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் அப்படிங்கிற இந்த 2 பயணங்கள் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் அதை பற்றி சொல்கிறது தான், இருந்தாலும் அதை பற்றி ஞாபகப்படுத்தாமல் மற்ற விஷயங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. இஸ்ரா அப்படிங்கிறது உலகத்தில் ஏற்பட்ட பயணம். மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் செய்த அந்த பயணத்திற்கு பெயர் இஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் அந்த சூராவினுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு ஆயத்தில் ஈஸியாக அல்லாஹ் சொல்லிட்டு போயிடுவான். அதனாலேயே அந்த சூராவுக்கு பெயர் சூரா இஸ்ரா அப்படிங்கிற ஒரு பெயரும் அந்த சூராவுக்கு உண்டு. இப்போ உலகத்தில் நடந்த இந்த பயணம், இந்த பூமியில் நடந்த இந்த பயணம், அதாவது காபத்துல்லாங்கிற அந்த பள்ளிவாசல்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வரைக்கும் உண்டான இந்த பூமியில் நடந்த இந்த பயணத்துக்கு பெயர் இஸ்ரா. அங்கிருந்து பைத்துல் முகத்தஸ்ல இந்த தொலை வச்ச செய்திகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து பயணம் மேற்கொண்டாங்க. அந்த பயணம் விண்ணுலக பயணம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த விண்ணுலக பயணம் எங்கே வரைக்கும் போனாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்துக்கு அப்புறம் 2வது வானம், அப்படியே 3வது வானம், 7 வானங்களை கடந்து நாங்கள் போனோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. 7 வானங்களுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷு இது வரைக்கும் உண்டானதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓரளவு என்ன செஞ்சிடலாம், கிரகிச்சிடலாம். அப்படி தானே? இதெல்லாம் எப்பயோ சொல்லிட்டாங்க. எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஜர்து சொன்ன மாதிரி இது நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா, நபியினுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்த நபியினுடைய சச்சா, அதில் பெரியத்தா, அவங்க வஃபாத்து. அதில் கொஞ்ச நாள்லேயே நபிக்கு ரொம்ப செல்வ பலத்தில் பலமாக இருந்த ஹதீஜாமாவும் வஃபாத்து. 2 பேரும் மூத்தா போயிடுறாங்க. சரி, இந்த ஊரில் இருந்தனா இவங்க ஞாபகம் நம்மளாம் என்ன செய்யுது, வாட்டுதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பக்கத்தில் இருக்கிற தாயிஃபுக்கு போய் என்ன செய்வாங்க, தீனை பற்றி எடுத்து சொல்கிறதுக்காக வேண்டி போவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஊர் மக்கள், அதுலேயும் குறிப்பாக அந்த ஊர் தலைவர்கள்ட்ட போய் தான் முதல் பேசுவாங்க. தலைவர்னா எவ்வளோ, அதாவது அந்த பொறுப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்ங்கிறத நமக்கு அந்த நிகழ்வு சொல்லி தரும். அப்போ என்ன செய்வாங்க, அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் கண்ணியமான முறையில் பேசி அனுப்பாமல், அல்லாஹுக்கு வேற யாரும் ஆள் கிடைக்கலையா, உனையும் போய் தான் அனுப்புனானா அப்படின்னு சொல்லி அவர்களை மட்டம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணி, சிறு பிள்ளைகளை விட்டு கல்லெறிய சொல்லி, அந்த மாதிரி உண்டான, அதாவது ஒரு வெளிநாட்டு தூதர் வர்றாருன்னா அவருக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஊர் தலைவர்கள்னா ஊர் தலைவர்களோ அல்லது ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக ஒரு இடத்துக்கு வர்றாரு, இன்னொரு நாட்டுக்கு போறாருன்னா அவங்களை எவ்வளோ மதிக்கணும். அந்த தூதருக்கு ஒரு சின்ன இழுக்கு நடந்தா கூட அது யாரை அவமதிப்பு செய்வதாக ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டையே அவமதிச்ச மாதிரி ஆயிருங்கிறதுனால வர்ற தூதரை ரொம்ப கண்ணியம் பண்ணி அனுப்புறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படித்தானே? ஆனா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்கிட்ட இருந்து தூதரா வந்திருக்கேன்னு சொல்லியும் சிறு பிள்ளைகளை விட்டு அடிக்க விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 2 இழப்பு சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 பேர் மௌத்து. யார் யார் மௌத்து? உமர். யார் யார் மௌத்தானாங்க? சச்சாவும் அவர்களுடைய மனைவியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஹதீஜா அம்மா, அவங்க தான் அவங்க எவ்வளோ பெரிய சீமாட்டிங்கிறதெல்லாம் நம்ம வரலாறுகளில் சொல்லி இருக்கிறோம். இப்போ அவ்வளோ பெரிய செல்வத்தை பூரா நபிக்காக வேண்டியே செலவு பண்ணாங்க. அவங்க மௌத்து நேரத்தில் அவங்களுடைய ஜனாசாவை மூடுறதுக்கு உண்டான போர்வையை பற்றி ஹதீஸுகளில் நாம் பார்த்தோன்னு சொன்னால், அவங்க தலையை மூடுனா கால் தெரியுமா, காலை மூடுனா தலை தெரியுமா, அந்த அளவுக்கு உண்டான போர்வைகளில் கூட அவங்கள்ட்ட செல்வ செழிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பொத்துறதுக்கு உண்டான போர்வை கூட இல்லையா. அவ்வளோ செல்வத்தையும் நபிக்காக வேண்டி, இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட எல்லா விதத்திலையும் நபிக்கு நான் இருக்கேன், நீங்க என்னன்னாலும் செய்யலான்னு சொல்லி செல்வ பலத்திற்காக வேண்டி இருந்த ஹதீஜா அம்மாவனுடைய வஃபாத் நபியை ரொம்ப பாதிச்சிச்சு.
அதே மாதிரி நபி மேல ஒருத்தவங்க கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னு சொன்னா ஒரு ஊர் தலைவரோட மகன், வளர்ப்பு பையன் அப்படின்னு சொல்லி. ஊர் தலைவராக இருந்தவங்க யாரு? அபு தாலிப். அவங்க தான் என்ன செஞ்சாங்க? ஊர் தலைவரா இருந்தாங்க. அவங்க தான் நபியினுடைய பெரியத்தான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பெரியத்தாவனுடைய மௌத்து பலம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ஹதீஜா அம்மாவனுடைய மௌத்து ரொம்ப பலம் குறைஞ்சிருச்சு. அதோட அந்த பக்கத்து ஊருக்காரங்களும் ரொம்ப என்ன செஞ்சிட்டாங்க? டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இந்த கவலையில இருக்கும்போது தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னளவுல அவங்களை கவலைய மறக்கடிப்பதற்காக வேண்டி ஏற்படுத்திய பயணத்துக்கு பேரு தான் இந்த இஸ்ரா மேராஜ். வாங்க என்னுடைய அத்தாட்சிகள் எல்லாம் பாருங்க நபியே, உங்களுடைய கவலைகளை மறங்க அப்படின்னு சொல்லி ஒரே, அதாவது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலையை நீக்கிறதுக்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்த இந்த பயணம் தான் இஸ்ரா மேராஜ்ங்கிற பயணம். இதுல நிறைய படிப்பினைகள் இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் ஒவ்வொரு வருடங்கள்லையும் சொல்லும் போது ஏதாவது நாம ஒரு சில படிப்பினைகள் சொல்லுவோம். இதை தவிர்த்து நாம வேற இடங்களுக்கும் நாம என்ன செய்ய முடியாது. வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்து இப்ப தொழுகையை மட்டும் பேசிட்டு போயிடலாமான்னா தொழுகையை மட்டும் பேசினாலும் முடியாது. இன்னும் மேராஜை பத்தி பேச சொன்னா தொழுகையை பேசுறீங்கன்னு சொல்லுவோம். அப்படித்தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பயணத்துல இதுக்கு முன்னாடி நாம சொல்லாம விடுபட்ட விஷயங்கள்ல ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் தேடி பார்த்து 1-2 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் சேகரிச்சுட்டு வந்திருக்கிறேன். பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் எவ்வளவு சொல்ல வைக்கிறானோ அந்த செய்திகளை நாம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன இந்த பயணம் இருக்குது. இந்த பயணத்திற்கு பெயர் இஸ்ரா அன் மிஅராஜ். 2 பெயர் சொல்லலாம், 2 பெயர் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் 2 இடத்துல 2 சூறாக்கள்ல இந்த நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் அருமையாக சொல்லுவான். சூரா இஸ்ரால இந்த பூமியில நடந்த இந்த பயணத்தை பத்தி சொல்லுவான். சூரா நஜ்முல எங்க, அதாவது 53வது சூறாவில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரா நஜ்முல அந்த விண்ணுலக பயணத்தை பத்தி அல்லாஹ்தால ரொம்ப விரிவாக சொல்லுவான். நம்மளுடைய அத்தாட்சிகள் அங்கேயும் நிறைய பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்தால சொல்லக்கூடிய லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹி, தன்னுடைய ரப்பனுடைய அத்தாட்சிகள்ல இருந்து நிறைய அத்தாட்சிகளை வானுலகத்திலையும் அவர் பார்த்தாரு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லக்கூடிய நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் அங்கேயும் காட்டினா, இந்த துனியாலையும் காட்டினான். இந்த பயணம் எப்படிலாம் ஏற்பட்டது, புராக்குங்கிற வாகனங்கிறலாம் சொன்னாங்க. புராக்குங்கிறது எதுல இருந்துன்னு சொன்னாரு? பர்க், மின்னல் அப்படிங்கிறதுல இருந்து வர. மின்னல்ங்கிறதுக்கு என்ன வாசகத்தை நாம பயன்படுத்துவோமோ அந்த வாசகத்தை அல்லாஹ்தால அந்த பெயர் சொல்ல இருந்து தான் புராக்குங்கிறத நமக்கு அல்லாஹ் அந்த பேரை கூட அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாரு. மின்னல் அப்படின்னு நாம சொல்றோம்னா அது எப்படி வந்துட்டு கண் இமைக்கும் நேரத்துல எப்படி மறைஞ்சு போயிருமோ அது மாதிரி இந்த வாகனத்தினுடைய செயல்பாடும் அந்த அளவிற்கு அதை விட வேகமாக, மிக வேகமாக இருக்குங்கிறத குறிக்கும் பெயர் சொல்ல கூட அந்த வாகனத்திற்கு உண்டான பெயர். அது எப்படி போவோம், என்ன செய்யுங்கிறதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. பெட்ரோல்லையே இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி பெட்ரோல் அப்படின்னா எதுவுமே கலக்காம பியூரா ஒயிட்டா இருக்குமா, தண்ணி மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்ததில்லை. நாங்கள் பார்த்துருக்குறோம். வாட்ச் கிளீன் பண்ணுறதா இருந்தால் ஆரம்ப காலத்தில் அதை தான் வச்சு கிளீன் பண்ணுவோம், வாட்ச் மெக்கானிக். அப்போ அதை வாங்குறது அந்த நேரத்திலேயே 100 ரூபாய்க்கு 100 மில்லி தான் கிடைக்கும். அவ்வளவு விலை கூடின பொருள். அப்போ அப்படிப்பட்ட விலை கூடின ஆயில்கள், விலை கூடின அந்த எரிபொருள்களை வைத்து என்ன செய்கிறாங்க? உயர்ந்த ராக்கெட்டுகளை என்ன செய்கிறாங்க? அதை பயன்படுத்துகிற, அதை உந்து சக்தியாக பயன்படுத்தி போறதுக்கு அதுக்குண்டான எரிபொருளாக, அந்த ராக்கெட்டுகளுக்கு உண்டான எரிபொருளாக உயர்ந்த ரக எண்ணெய்களை, உயர்ந்த ரக பெட்ரோல்கள் போன்ற எரிபொருள்களை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க? அதை வானுலகத்துக்கு மேலே செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் போது கூட அது ஸ்ட்ரெயிட்டா போக முடியாதுன்னு சொல்லி அது ஒரு விதமான சுத்து அமைப்புல தான் மேலே போகும். எப்படி ஸ்பிரிங்கினுடைய அமைப்பு எப்படி இருக்கு? இங்க இருந்து போகும்போது மட்டும்தான் அப்படி ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி காட்டுவான். ரொம்ப தூரத்துக்கு அப்படியே நேரம் ஸ்ட்ரெயிட்டாலாம் போயிடாது. அது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் இப்படியே ஸ்பிரிங்கினுடைய அமைப்புல இப்படி சுத்தி சுத்தி தான் போகும். இந்த மாதிரி அமைப்புல தான் அதை போகக்கூடியதுல வச்சிருக்கிறான். இவ்வளோ பெரிய டெக்னாலஜி நிறைந்த காலம். நாங்கள் எல்லாம் வல்லரசுகள். இந்த இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தோம்னா நிலவுல என்ன போட்டு வச்சிருக்கிறான், நாங்கள் அங்கே ஒரு ஹோட்டல் கட்டி இருக்கிறோம். அந்த ஹோட்டல்ல ஒரு நாள் தங்குறதுக்கு 3.8 கோடி ஒரு இரவு தங்குறதுக்கு. எவ்வளவு? ஒரு நாள் அங்கே போய் நாம ஸ்டே பண்ணிட்டு வரணும்னா அமெரிக்காக்காரன் என்ன செஞ்சிருக்கிறான் இன்னைக்கு. அதுவும் இப்ப கிட்டல, அது எப்ப கட்டி முடிப்பானா? 32ல தான் கட்டி முடிப்பானா? 2032ல தான் அதை கட்டி முடிப்போம். அப்படி கட்டி முடிச்சா அந்த நேரத்துல தங்குறதுக்கு உண்டான காசு எவ்வளவா? 3.8 கோடி அப்படின்னு பேப்பர்ல போட்டிருக்கான்.
இனிமேல் வரப்போறதை எல்லாம் வைத்து இப்பொழுதே கற்பனையாக ஒரு அமௌண்ட்டையும் என்ன செஞ்சிடறாங்க, நிர்ணயம் செய்து இந்த மாதிரி தான் நாங்க கூட்டு போவோம்னு சொல்லி ஒரு அமைப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க. ஆனா இந்த மாதிரி உண்டான எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாத காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா 2 இடங்கள்ல இந்த மஹராஜை பத்தி சொல்றதுனால, இஸ்ரா மஹராஜை பத்தி 2 இடங்களில் சொல்கிறான். கிட்டத்தட்ட 2 வசனம், 2மே குர்ஆன் ஷரீஃபினுடைய முக்கியமான ஆயத்துக்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. சிலர்கள் என்ன செய்யறாங்க, இப்படி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க தான், ஆனா உடம்போடையா போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போயிருக்கலாம். எப்படி சொல்றாங்க விளக்கம் சில அறிவாளிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்த விஷயம் தான் இது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ல போகல அப்படின்னு சிலர் பேசுறாங்க. அல்லாஹ் நல்லா அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தோம்னா, அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் கூட்டி சென்றான் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான். அபுது அப்படிங்கிறது உடலோடு உண்டான அந்த உடம்போடு இருக்கக்கூடிய ரூஹுக்கு தான் சொல்லப்படும். வெறும் ரூஹு மட்டும், உயிர் மட்டும் கூட்டு போற கனவு உலகம் அல்லங்கிறத அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை அபுதுங்கிற வார்த்தையை போட்டு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். உடம்போட கூட்டு போகணும்னு சொல்றான்ல, இல்ல சாத்தியமே இல்லைங்கிறான். யாரு இந்த காலத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அறிவியலோடு கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடியவனுடைய அறிவை அவன் ஏத்துக்கிட மாட்டேங்குது. எப்படி போக முடியும்? 1500 கிலோமீட்டர் இங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த மக்காவுல இருந்து ஜெருசலத்துல இருக்கக்கூடிய அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ஜெருசலத்துல இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற அந்த பள்ளி கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் நடந்து தான் அந்த காலத்துல பயணம் செய்வாங்க. நடந்து பயணம் செய்தாலே கிட்டத்தட்ட 40 நாள் ஆகும் போறதுக்கு மட்டும். வாகனங்கள்ல பயணம் செய்வாங்க, கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகுமா. வாகனத்துல போனால் வேகமா போறதெல்லாம் இல்லை, அப்படி போனா அவங்க சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. அது நடந்து போறதுக்கு பதிலாக வாகனத்து மேல உட்காருவாங்க, அந்த வாகனம் நடந்து போகும். அப்ப இந்த மாதிரி உண்டான பயணத்துல போனாலே 1 மாசம் ஆகுமா. அப்படி 1 மாத தொலை தூரத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு நாளினுடைய ஒரு இரவுக்குள்ள எப்படி போயிட்டு வந்தாங்க. அதுலயும் ஹதீஸ்களுடைய வாசகங்களை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு தரையில உட்கார்ந்து இருந்தாலும் அல்லது படுத்து இருந்தாலும் அந்த இடம் எப்படி சூடாக இருக்கும். எந்திரிச்சோம்னா அந்த இடம் சூடா இருக்கும் பாருங்க. அந்த சூடு அமர்வதற்குள்ளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு பதியப்பட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பேசின சொன்னாங்க பாருங்க, ஒளியினுடைய ஸ்பீடு, ஒளியினுடைய வேகம். அப்ப அவ்வளவு வேகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எவ்வளவு தூரத்தை இங்கிருந்து இந்த துனியாவினுடைய பயணமும் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த 1500 கிலோமீட்டர் போனது மட்டும் இல்ல, திரும்ப ரிட்டர்னுக்கும் 1500 கிலோமீட்டர் நமக்கு பொருந்தும். புரியுதுங்களா? அப்ப 3000 கிலோமீட்டர் இந்த உலகத்துக்குள்ள பயணம் செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் திரும்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க இருந்து வானுலகம் போயிருக்கிறாங்க. வானுலகத்துல இன்னும் நம்மளுடைய அறிவியல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், வானம் எங்க இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. வானம் எங்க இருக்குன்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்கல. வானம் ஒரு கொடைமை, நம்மளுடைய பார்வைக்கு தெரிவதெல்லாம் வானம் அல்ல. அது இருக்கிறது நமக்கு பார்வையினுடைய எண்டு ப்ளூ கலர். அதனால நமக்கு அது தெரிகிறத வானம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அசல்ல கேலக்சி அப்படிங்கிறது ஒரு கற்பனைக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு கொடையை பிடிச்சி நாம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கொடைக்கு கீழே சின்ன சின்ன பந்துகளாக நாம வச்சு தொங்க விட்டு வச்சோன்னு சொன்னா எப்படியோ அது மாதிரிதான் இப்ப நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய கோள்கள் தான் அந்த பந்துகள். இது எல்லாம் சுத்திக்கிட்டே என்ன செய்யுது, மொத்தமா ஒரு இடத்த பார்க்க போய்கிட்டு இருக்கு. மேல கொடை மாதிரி இருக்கு, தெரியுது பாருங்க. அந்த வானம்ங்கிறத நம்மளுடைய பார்வைக்கு இது வரைக்கும் தெரியல, இன்னும் அறிவியல்லே கண்டுபிடிக்கல. அப்ப அப்படி அறிவியல்லையே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை நாம் அறிவியலுக்கு முன்னோடியாக இருந்து நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய மார்க்கத்தினுடைய வழியில நாம் அதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி உண்டான நம்புதல்களுக்கு பெயர் தான் ஈமான். இந்த மாதிரி நம்புறதுக்கு பெயர் தான் என்ன, ஈமான் அப்படிங்கிற. இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்போடலாம் போகல அப்படின்னு சிலர் என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. வெறும் கனவுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. கனவுல போனதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்கள்ல நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தர்றாங்க ஹதீஸ்கள்ல. இன்னைக்கு நான் ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க. சில இடங்கள் அது மாதிரி ஹதீஸ் கிதாபுகளை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்போட தான் என்ன செஞ்சாங்க, பயணம் மேற்கொண்டார்கள் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறான். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்பாம இருக்கிறதுக்கு சிலர்கள், தற்காலத்துல உள்ள சிலர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள்ல தான் போனாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கான்.
இந்த நாள்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கிறான். வரலாற்று ஆசிரியர்கள், நான் ஏற்கனவே இந்த செய்தியும் சொல்லி இருக்கிறேன், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம்னு சொன்னா இந்த ரஜபு மாதத்தினுடைய பிறை 27வது இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணம் மேற்கொண்டார்கள்ங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் சேர்ந்து ஏத்துக்கிறதுனால இந்த நாளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒன்றும் கொண்டாடலை, நம்ம கொண்டாடவா செய்கிறோம். இவங்க கொண்டாட்டங்கிற பேர்ல நம்மள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், திண்டாட்டம் ஆக்கிடலான்னு பார்க்குறான். அசல்ல நம்ம கொண்டாடுறதுனா என்னன்னா, இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுங்கிறது நமக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக்கிறோம். அப்படித்தானே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ஃபதக்கிர், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இன்ன திக்ரா, இது மாதிரி ஞாபகப்படுத்துதல் அப்படிங்கக்கூடிய செயல் இருக்குத தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு பயனை தரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காலங்காலமாக இது மாதிரி நாம கேட்டுக்கிட்டே இருக்க போய் தான் நம்மளுக்கு அது உள்ளத்துல இருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னும் அட்வான்டேஜான காலங்கள் வரும் பொழுது மற்றவர்கள் மாற்றம் செய்ய முடியாதுங்கிறத நாம விளங்கிக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களை கைர் அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன இந்த இஸ்ராங்கிற உலகத்தினுடைய பயணத்துல நபியவர்கள் போகும்போது 4 இடத்துல தொழுதிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தொழுதிருக்கிறாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லியிருந்தேன். ஆனா 4 இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வாகனத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே கூப்பிட்டு போறது 2 மலக்குகள் கூப்பிட்டு போவாங்க. சரிங்களா? அந்த 2 மலக்குகள்ல பிரதானமாக ஹதீஸ் கிதாபுகள்ல இடம்பெறக்கூடிய பெயர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்வாங்க, அந்த ஆர்டர் கொடுக்கிற, அந்த வாகனத்தை இயக்குறது, அந்த நிப்பாட்டுறது, இந்த வேலைகள்லாம் இவங்க தான் செய்யறது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க, இங்க இறங்கி தொழுதுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல இறங்கி 2 ரக்காத்து தொழுதாங்க. என்ன நியத்து வச்சு தொழுதாங்க அதெல்லாம் நமக்கு விவரிக்கப்படலை. அப்ப விவரிக்கப்படாத ஒரு விஷயம் வருதுன்னா அது நஃபிலான வணக்கம் அப்படின்னு நாம என்ன செஞ்சுக்கிடணும், விளங்கிக்கிடணும். எப்படி இதுக்கு முன்னாடி பயான்ல கூட சொன்னாங்கல்ல, உங்களுக்கு தான் பாவமே கணக்குல இல்ல இருந்து நீங்க அதிகமா தொழுவுறீங்கன்னு நபிகிட்ட கேட்கப்பட்ட போது, நான் நன்றி செய்யக்கூடிய அடியான்கள்ல என் பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இந்த பயணம் சிறப்பாக இருக்கு, இந்த இடத்துல தொழுவ சொல்றாங்க, அது நன்றியாக கூட தொழுதிருக்கலாம், நன்றிக்காக வேண்டி கூட என்ன செஞ்சிருக்கலாம், தொழுதிருக்கலாம். அல்லது அந்த இடம் ஏதோ ஒரு சிறப்பு வாய்ந்த இடம்னு சொல்றாரு, அதனாலதான் அங்க தொழுவ சொல்றாருன்னு என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல தொழுதிருக்கலாம். ஆக சுக்ரன் தொழுதிருக்கலாம், அல்லது பரக்கத்தன், அந்த இடத்தினுடைய பரக்கத்தை அடைஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தொழுதிருக்கலாம். இதுல இருந்து நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, ஒரு புண்ணியமான இடம் அப்படின்னு ஒரு இடம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல தொழுகலாங்கிறதுக்கு இந்த விஷயத்தை ஆதாரமா எடுப்பாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, ஆதாரமாக சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஹஜ்ஜுக்கு நம்ம போறோம் இல்லையா, ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போறோம்னு சொன்னா அரஃபானுடைய மைதானத்துல ஒரு சின்ன மலை குன்று ஒண்ணு இருக்கும். அந்த மலைக்கு பெயர் என்னது, ஜபலுர் ரஹ்மத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு பேர் என்ன, ஜபலுர் ரஹ்மத். சின்ன குன்று மாதிரி தான் இருக்கும், ஏறிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல அல்ஹம்துலில்லாஹ் மேல போயிடலாம். அந்த அளவுக்கு உண்டான ஒரு சின்ன மலை தான் அது. அந்த ஜபலுர் ரஹ்மத்துல தான் முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹவ்வா அம்மாவுக்கும் 2 பேருக்கு சேர்ந்த மாணிக்கு மன்னிப்பு கிடைத்த இடம், அல்லாஹ்வுடைய மன்னிப்புங்கிற மகஃபிரத்து கிடைச்ச இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு போனா 2 ரக்காத் தொழுகலாம் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. எதை வச்சு நமக்கு ஆதாரம் எடுக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்துக்கு போகும்போது சில இடங்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இங்க தொழுதுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக, எங்கெங்க தொழுவ சொன்னாங்க, மொத்தம் 4 இடத்துல தொழுவ சொன்னாங்கன்னு நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. முதலாவது இடம் இறங்கி தொழுதுக்கு அப்புறம் இங்கேயே தொழுவ சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லும் போது, இதுதான் நீங்கள் பின்னாடி தங்க போற இடம், இதுதான் நீங்கள் இன்னும் 2 வருஷத்துல உங்களை இந்த ஊர் மக்கள்லாம் அடிச்சு விரட்டிடுவாங்க மக்கால இருந்து. அப்ப உங்களுக்கு உண்டான அதாவது அடைக்கலமாக நீங்கள் வரக்கூடிய இடம் இதுதான், மதீனாவை. மக்கால இருந்து யாரு சிரியாவுக்கு பயணம் மேற்கொண்டாலும் மதீனாவை தாண்டி தான் போக முடியும், மதீனாவை கிராஸ் பண்ணாம போக முடியாது. அப்ப இந்த பயணத்திலையும் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வாகனம் நிற்பாட்டப்படுகிறது. அந்த இடத்துல என்ன செய்யப்படுற, 2 ரக்காத் தொழுவ சொல்றாங்க. அது என்ன காரணம் கேட்கும்போது, இங்கதான் நீங்கள், அதாவது நீங்கள் அடங்க போற இடம் இதுதாங்கிறது அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, சூசகமாக சொல்லப்படுது. அங்க 2 ரக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அதே மாதிரி ரெண்டாவது இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க இறங்கி தொழுதுக்கோங்கன்னு ஒரு இடத்துல வாகனம் நிப்பாட்டப்படுது. ரெஸ்ட்டுக்காண்டி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த இடத்துல எதுக்காக நீங்க அப்படிங்கிற காரணம் கேட்கும் பொழுது, இந்த இடத்துலதான் மூசா நபியோடு அல்லாஹ்தால உரையாடிய இடம். எங்க பேசினாங்க சொல்லுங்க பிள்ளைங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத மூசா நபி அவர்களுடைய உரையாடல் அல்லாஹ்கிட்ட தூர் சீனா மலையில தான் அதிகமாக அவர்களுடைய உரையாடல்கள் நடந்திருக்கு. குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு உண்டான வேதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க வர்றதுக்கு முன்னாடி 30 நாள் அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லுவான். அந்த நோன்பு வச்சுட்டு நல்லா மிஸ்வாக்கெல்லாம் செஞ்சுட்டு போவாங்கன்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. மிஸ்வாக் வேண்டாம், மிஸ்வாக் இல்லாம இன்னும் 10 நாள் நோன்பு இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவான்ல. கிட்டத்தட்ட 40 நோன்பு பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, மூசா நபி அந்த மலையில போய் அல்லாஹ்விடத்துல உரையாடுவார்கள். அங்குதான் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த இடம். அது மட்டுமல்ல, மூசா நபி அவர்கள் நான் அல்லாஹ்வை பார்க்கணும்னு விரும்புவாங்க. ரப்பே, உன் குரலை மட்டும்தான் கேட்கிறேன், உன்னுடைய தரிசனமும் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப ராகத்தா இருக்கும். என்னது தரிசனம்னா என்ன? தமிழ்ல தரிசனம்னு சொல்றோம், அப்படித்தானே? நேரடியாக பார்க்குதல். அந்த பார்க்குதல் கிடைச்சிருச்சுன்னா வாய்ஸ் மட்டும்தான் கேக்குது, உன் முகத்தை பார்க்கணுமே ரப்பே அப்படிங்கும் பொழுது அல்லாஹ்தால என்ன செஞ்சான், என்னைய பார்க்க முடியாது. அப்படி சப்போஸ் பார்க்கணும்னு விரும்பினா இந்த மலையை பாரு, என்னுடைய காட்சி இந்த மலைக்கு தருகிறேன், அந்த மலை தாங்குச்சுன்னா நீங்க என்னைய பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ்தால அந்த வசனத்துல ரொம்ப அருமையாக அடுக்கு மொழியில் அல்லாஹ் ரொம்ப சூப்பரா சொல்லுவான். அப்ப தன்னுடைய தஜல்லியத்தை அல்லாஹ் அந்த மலைக்கு காட்டும் பொழுது அந்த மலை பொசுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பார்த்த மூசா நபி அவர்கள் மயக்கம் போட்டு மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வஹர்ர மூசா சாயிகா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல வரும். இந்த இடத்துல அவர்கள் மௌத்தா போனதுனால, அல்லாஹ்னுடைய அந்த ஒளியினுடைய பிரதிபலிப்புனால அவர்களுக்கு மௌத்து ஏற்பட்டதுனால, நாளைக்கு கியாமத் நாள்ல உண்டான ஒரு நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, முதலில் என்னையத்தான் அல்லாஹ்தால ரூஹ் கொடுத்து எழுப்புவான். உலகத்துல எல்லாரும் மூத்தா போயிடுவோம் இல்லையா? மூத்தா போனதுக்கு அப்புறம் அந்த கியாமத் நாள்ங்கிற அந்த விசாரணை மைதானத்துல அல்லாஹ் எல்லாருக்கும் உயிரை கொடுத்து எழுப்புவான்ல. அப்படி எழுப்பும் போது எனக்கு தான் முதல்ல உயிரை கொடுத்து எழுப்புவான். ஆனா எனக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பக்கத்துல நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த திடுக்கம் இதெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் அந்த தூர் சீனா மலையில கொடுத்துட்டதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு அது கிடையாது. அவங்க எனக்கு முன்னாடி முழிச்சிருப்பாங்கங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கனெக்டிங். அதாவது இறைவனுடைய சந்திப்புங்கிறது தான் மெஹராஜினுடைய முக்கியமான அம்சம். புரியுதா? அந்த அம்சத்துல இந்த விஷயங்கள்லாம் நாம யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்டுகள். அப்ப அந்த சம்பாசனை மூசா நபிக்கும் அல்லாஹ்விற்கும் ஏற்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. அது நிகழ்ந்த அந்த தூர் சீனா மலையில 2 ரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. ஒண்ணு மதீனால தொழுதாங்க. மதீனால மஸ்ஜித் நபவி எங்க அமையப்பெற இருக்கிறதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அடக்கம் செய்யப்பட இருக்கிறாங்களோ அங்க தொழுதது. 2வது தூர் சீனா மலையில தொழுதது. 3வது ஷுஐப் அப்படின்னு சொல்லி ஒரு நபி இருந்தாங்க. அந்த நபிமார்களில் அவர்கள் தான் பீரங்கி பேச்சாளர் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அடைமொழி கூட உண்டு. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய நல்ல பலமான நபி. அவங்களுடைய மகளை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, நிக்காஹ் செய்திருப்பாங்க. அப்ப மூசா நபியினுடைய மாமனாராக இருந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த வீடு அது ஒரு பரக்கத்தான இடம். அங்க தொழுகுங்க, போற பாதையில இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு 2 ரக்காத் தொழுக சொல்லப்பட்டது. அங்க ஒரு 2 ரக்காத் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. 4வதாக இன்னொரு இடத்துல 2 ரக்காத் தொழுக சொன்னாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நபியாக இருந்தவர்கள்ல, ரசூலாக இருந்தவர்கள்ல பிரபல்யமானவங்க ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பெத்லஹம் அப்படிங்கக்கூடிய இடம். இந்த காலத்துல பெத்லஹம் பேர் வச்சிருக்கிறாங்க. அது அந்த நேரத்துல பைத்துல் லஹம், கறி அறுக்கிற இடம், ஆடு மாடுகள் அறுக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல வச்சுதான் என்ன செய்வாங்க, மரியம் அம்மா ஈசா நபி அவர்களை பெற்றெடுப்பார்கள். அது ஈசா நபி பிறந்த இடம். அந்த இடத்துல பரக்கத்துக்காக என்ன செய்யுங்க, 2 ரக்காத் தொழுகுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை இடப்படும். அங்க 2 ரக்காத் தொழுதாங்க. ஆக 4 இடங்களில் 2 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. மொத்தம் 8 ரக்காத்து தொழுதாங்க. இந்த 8 ரக்காத்தினுடைய காரணங்களை நாம பார்த்தோம்னா, இதற்கு முன்னால் அங்கு வாழ்ந்தவர்கள் புண்ணியர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பண்ணப்படக்கூடிய இடமும் அதுவும் ஒரு பரக்கத்தான இடம்ங்கிறத மென்ஷன் பண்றதுனால எதெல்லாம் பரக்கத்தான இடங்களோ அங்கெல்லாம் நாம என்ன செஞ்சுக்கிடலாம், தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பயணம் அது
அதிலும் குறிப்பாக பயணத்திற்கு முன்னால் இது போன்ற தொழுகைகள், அதில் நம்ம பயணத்துல போகும்போது இது மாதிரி புண்ணியமான இடங்களை கிராஸ் பண்றது இருந்தா அங்க சுக்கிரன் 2 ரக்காத் தொழுதுக்கிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிகழ்வுகள்ல இருந்து தொழுகையினுடைய விஷயங்களை நமக்கு சட்டங்களாக சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை சைர் அல்ஹம்துலில்லாஹ். ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீடு அவர்கள், அதாவது தூர்சினா மலைக்கு கொஞ்சம் பக்கத்துல. ஏன்னா தூர்சினா மலை அப்படிங்கிறது மூசா நபி அவர்கள் போய் வாழ்ந்த அந்த இடம். அவங்க என்ன கேட்கிறாங்க தெரியல, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க எங்க இருந்தாங்க அப்படிங்கறத கேட்கிறாங்க. தூர்சினா மலையில இருந்து கொஞ்சமா தூரத்திலேயே தான் அவர்களுடைய வீடு அமைந்திருந்தது. ஏன்னா அங்கிருந்து அவங்க ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வேலை செஞ்சாங்க. அந்த 10 ஆண்டுகள் செய்த வேலையை, அந்த வேலைக்கு உண்டான கூலியை தான் மகராக கொடுத்து அவங்க மகளையே என்ன செய்வாங்க, நிக்காக பண்ணுவாங்க. ஷுஐப் நபியினுடைய மகளை அந்த 10 ஆண்டுகள் செய்த வேலை, ஒரு நாளைக்கு சம்பளம் இந்த காலத்தினுடைய நிலவரத்தின் பிரகாரம் ஒரு 800 மினிமமாக 800 ரூபாய் அல்லது 1000 ரூபான்னு வச்சுன்னு சொன்னாலும் 10 வருஷம் வேலை பார்த்ததுக்கு எவ்வளவு காசு இருக்குன்னு கணக்கு பண்ணுங்க. அவ்வளவு காசு அந்த காலத்திலேயே மகராக கொடுத்து அந்த பெண்ணை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓனருடைய மகளை நிக்காக பண்ணியிருக்கிறாங்க. இது நீ 8 வருஷமோ அல்லது 10 வருஷமோ வேலை செஞ்சா அதற்கு பதிலாக என்னுடைய மகளை நிக்கா பண்ணி தருவேன்னு முதல்லயே அக்ரிமெண்ட் போட்டு தான் என்ன செய்வாங்க, தன்னுடைய வீட்டுக்குள்ள மூசா நபி என்ன செய்வாங்க, வேலைக்கு சேர்ப்பாங்க. தன்னுடைய பணியாளராக ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியை சேர்ப்பாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த தூர்சினா மலைக்கு கொஞ்சமான தூரம் தான் அப்படிங்கிறத நமக்கு வரலாறுகள்ல பார்க்க முடியும். ஆக இந்த 1500 கிலோமீட்டர் செய்த இந்த பயணங்கள்ல நிறைய விஷயங்கள் நமக்கு கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு வருஷமும் அதுல ஒரு சில விஷயங்களை எடுத்து நாம பார்த்தாலே அதை பத்தி என்ன செய்யலாம், நீளமாக நாம பேசிக்கிட்டே போகலாம். பேசுறது நோக்கம் அல்ல, இங்க என்ன இல்ல, பேசுறது விஷயம் அல்ல. நம்மளுக்கு நம்ம கேட்கணும், நம்ம சொல்ற விஷயங்களை கேட்கணும், நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை நாம என்ன செய்யணும், கடத்தணும். அந்த செய்தியை என்ன செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய வரலாறுகளை எல்லாம் மறைக்கிறார்கள். நம்ம சுதந்திரத்துக்காக வேண்டின்னு சொல்லி இந்த தீனுல் நம்ம இஸ்லாமியர்கள் பங்கெடுத்து கொண்ட அந்த உயிர் இழப்பு அப்படிங்கிறது இருக்குத, இன்றும் டெல்லியில அந்த போராடியவர்களுடைய பெயர்கள் அடங்கிய ஒரு சுவர் ஒன்று இருக்குதான். அதுல போய் பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய இந்தியாவுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தவர்கள் சதவிகித கணக்கு பிரகாரம், இப்போ நம்ம இந்த நாட்டில் எப்படித்தான் இருக்கிறோம், சிறுபான்மையினராகத்தானே இருக்கிறோம். மக்கள் அதி கம்மியான எண்ணிக்கை நபர்களாக இருக்கிறோம். அப்படி கம்மியான எண்ணிக்கை உடையவர்களுக்கு சிறுபான்மையினர் அப்படின்னு பெயர் சொல்லப்படும். அப்ப கம்மியாக இருக்கக்கூடியவர்கள் உயிர் தியாகம் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் சொன்னா 65% மக்களாக நாம அதிகப்படியான எண்ணிக்கையில் இருந்தோம்னா எவ்வளவு உயிர் தியாகம் கொடுக்கணுமோ அவ்வளவு உயிர் தியாகத்தை 20% இருக்கக்கூடிய மக்கள் நாம என்ன செஞ்சிருக்கிறோம், அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறோம். அவ்வளவு பேரும் ஆலிம் ஹாஃபிதுகள், அதை ஞாபகம் காட்டுறாரு. சரி, அது ஒவ்வொரு மரங்கள்லையும் ஒவ்வொரு ஆலிம்களையும் ஒவ்வொரு ஹாஃபிதுகளையும் தூக்குல தொங்க விட்டாங்க. அந்த மரங்களுக்கு பெயர் கூட வச்சானா. ஏன்னா அதை பார்த்து தான் அடுத்து யாரும் போராட வரமாட்டாங்கிற அந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி வெள்ளையர்கள் செய்த விஷயங்கள்லாம் அவ்வளவு கொடுமையானது. இந்த இந்தியாவினுடைய போராட்டத்துக்கு இந்த விஷயம்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாவது புக்கில் வச்சிருந்தான். இப்போ புக்கில் உள்ளது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்களுடைய புராண கதைகள் இதிகாசங்களை கொண்டு வந்து தான் இப்போ படிப்புங்கிற பேர்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்மளுடைய நாட்டை சார்ந்த எந்த விஷயங்களாக, ஹிஸ்டரிகளாக இருந்தாலும் சரி, வரலாறுகளாக இருந்தாலும் சரி, நம் மார்க்கம் சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களுக்கு இது போன்ற பயான்களின் மூலமாக கடத்துவது மூலமாகத்தான் உண்மையை நாம் என்ன செய்ய முடியும், கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட முடியும். ஆனா இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை கூட இதெல்லாம் பித்அத் மார்க்கத்துல கிடையாது. யாரெல்லாம் மார்க்கத்துல கிடையாதுன்னு சொன்னானோ இந்த வருஷம் மேலப்பாளையத்துல அவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா, நேத்தே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மெஹராஜினுடைய சிறப்பு பயான் அனைவரும் வாரியர்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு போட்டிருக்காங்க. 15ஆம் தேதி நேற்று தானே 15. நேற்றைய இரவுல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மேராஜினுடைய இரவு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சு அவங்களே பயான் பேசுற அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டாங்க, ஆக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா இது காலத்தின் சூழ்நிலை. இதை நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, எப்போ இருந்தோ அமல் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் இந்த மாதிரி நாம் பிள்ளைகளுக்கு கடத்தக்கூடிய இந்த ஹிஸ்டரி வரலாறுகள் இருக்குது, இது எப்பொழுதும் அழியாது. அப்படிங்கிறனால இப்படி கடத்தக்கூடிய ஒரு முறையை சொல்லி கொடுத்துட்டாங்க. மேலப்பாளையத்துல நடக்கிறதுங்கிறது உண்மை.
வேலைப்பாளையத்துல இதுக்கு முன்னாடி நடந்ததுங்கிறதுலாம் உண்மைதான். இவங்க வச்சிருக்கிறது தான். யாரு இந்த காலம் வரைக்கும் கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானோ அவங்களே என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, இந்த வருஷம் அவங்களே இந்த மேராஜனுடைய சிறப்பு பயான் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆதாரம்லாம் தேவைங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது மாதிரி நடந்த அந்த நாட்களிலாவது அதை பற்றி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம், அது நம்மளுக்கு பயனை தரும் அப்படிங்கிறதா நம்மளுக்கு அசல் நோக்கம். சரியா? வேற இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைத்தால் நம்ம அடுத்தடுத்த காலங்களில் இது சம்பந்தமான பல செய்திகளை நமக்கு மத்தியில முதாக்கரா செய்யலாம். மணி 15 ஆச்சு, எல்லாம் ஆஜியார் மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லலாமா? நீங்க என்ன பற்றி கேட்டிருந்தீங்க? அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் தொழ வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல வருது. தொழுக வச்சுட்டு தான் அங்க இருந்து என்ன செய்யறாங்க, பைத்துல் முகத்தஸ்ல இருந்து கிளம்புனாங்க அப்படின்னு வருது. அப்படித்தானே? அவர் என்ன தொழுகையோ தொலை வச்சாங்க, லோஹரா, அசரா, மகரிபா, இஷாவா, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவர்கள் தொலை வைத்ததுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து கிளம்புனது இஷாலாம் தொழுதுட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான். ஃபர்தெல்லாம் நம்மளுக்கு என்ன முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனத்துல எடுக்கணும். அப்ப வரைக்கும் தொழுகை இன்னென்ன முறை பிரகாரம்னு நமக்கு இன்னும் கடமை ஆகல. புரியுதுங்களா? இந்த பயணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், வரும்பொழுதுதான் தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யப்படுகிறது, மறுநாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேர்லயே வந்து 2 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே இருப்பாங்க. 2 நாள் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே இருப்பாங்க. ஒரு நாள் எப்படி தொழு வச்சு காட்டுவாங்கன்னு சொன்னா, ஒரு தொழுகைக்கு ஆரம்பம் முடிவு அப்படின்னு உண்டு. புரியுதா? இப்ப ஃபஜ்ருடைய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அது தொழுகை சம்பந்தமா இருக்கிறதுனால நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் ஆரம்பம் அப்படின்னு இருக்கும், முடிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரியா? இப்ப நம்ம கூட தொழுகையினுடைய நேரம், தொழுகையினுடைய ஆரம்ப நேரங்களும் இக்காமத்தும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன செய்வேன், வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்புவேன். இப்போ லுஹருடைய நேரம் வர்றது இன்னைக்கு டயத்து பிரகாரம் 12:32க்கு லுஹருடைய நேரம் வருது. 12:32க்கு வருது. இந்த 12:32க்கு வரக்கூடிய இந்த லுஹர் தொழுகையை எப்போ வரைக்கும் தொழுகலாம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு 3:30 வச்சுக்கோங்க டைம். இப்போ அசரனுடைய டைம் எப்போ வருது அப்படின்னு சொன்னா, 4:15க்கு அசர் வருதுன்னு சொன்னா, இந்த 12:32ல இருந்து 4:15 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், அதாவது லுஹர் தொழுகையை தொழுதுக்கிடலாம். புரியுதா? இப்ப ஆரம்ப நேரம் 12:32, முடிவு நேரம் 4:15 அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப 2 டைம் தெரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 நாள் கூட இருந்தாங்க. முதல் நாள் எப்படி தொழுக வச்சு காட்டினாங்கன்னு சொன்னா, ஆரம்ப நேரத்துல தொழுக வச்சு காட்டினாங்க. 12:32க்கு என்ன செஞ்சாங்க, லுஹர் தொழுகையை தொழுக வச்சு காட்டினாங்க. அதே மாதிரி அசருடைய தொழுகை எப்போ தொழுக வச்சு காட்டினாங்கன்னா, அசருடைய தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் 4:15க்கு. அதனால அவங்க 4:15க்கு என்ன செஞ்சாங்க, அசருடைய தொழுகையை தொழுக வச்சு காட்டினாங்க. மகரிபினுடைய தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் அப்படிங்கிறது 6:08, இன்னைக்கு உண்டான நிலவரம் 6:08க்கு வக்து வந்த உடனே என்ன செய்யறாங்க, அந்த நேரம் வந்தோடனே மகரிப் தொழுகையை தொழுக வச்சு காட்டினாங்க. இஷாவினுடைய நேரம் வந்த உடனே என்ன செய்யறாங்க, இஷாவினுடைய தொழுகையை. இப்படி ஒவ்வொரு முதல் நாள்ல என்ன செய்யறாங்க, தொழுகையினுடைய ஆரம்ப நேரங்களில் தொழ வைத்து காட்டினாங்க. இந்த நேரத்துல தொழுகணும், இப்படி தொழுகணுங்கிற தொழுகை முறையும் சொல்லி கொடுத்தாங்க, தொழுகையினுடைய நேரத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. 2வது நாள் எப்படின்னு சொன்னா, தொழுகையினுடைய கடைசி நேரம். இப்போ உதாரணத்துக்கு லுஹருடைய நேரத்தினுடைய கடைசி நேரம் 4:15 வரைக்கும் தொழுகலான்னு சொல்லி இருக்கோம் இல்லையா? அந்த 4:15க்கு முன்னாடி கடைசி நேரத்துல இப்போ வரைக்கும் நீங்க லுஹர் தொழுகலான்னு கடைசி நேரத்துல தொழுது காட்டினாங்க. புரியுதா? அதே மாதிரி அசரனுடைய தொழுகைய 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்யறாங்க, நமக்கு தொழுது காட்டுறாங்க. உதாரணத்துக்காண்டி அந்த டயத்தை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? ஆரம்ப நேரத்தில் எப்படி தொழுவது என்பதை முதல் நாளும், கடைசி நேரத்தில் எப்படி தொழுவது என்பதை 2வது நாளும் சொல்லி காட்டினாங்க. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த தொழுகையினுடைய நேரங்கள்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்டது எப்பனா, மேராஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். அதனால போறதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்சது எந்த நேர தொழுக அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யப்படல. அப்ப பர்லே இல்லைங்கிறனால நம்ம என்ன செய்ய முடியாது, அது இந்த நேரம் பர்லு தான் சொல்லி முடிவு பண்ண முடியாது. அது நபிலான வணக்கம். ஒரு அதான் பரக்கத்தை வாங்கி கொள்வதற்காக வேண்டி, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு அருள் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி, எல்லா நபிமார்களுக்கும் இவங்க தலைவர்ங்கிறத அல்லாஹ் மற்றவங்களுக்கு அறிவிப்பு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி இவங்களை இமாமத் செய்ய வச்சான். புரியுதுங்களா? அல்லாஹ் ஹைராக்கி வைக்கணும், உண்மையை விளங்குறதுக்கு உண்டான தௌஃபீகை தரணும். வேற நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றதாக சொல்லியிருந்தேன் இல்லையா?
தொழுகையினுடைய டிப்ஸுகள்ல முக்கியமானது மறதி அப்படிங்கிறது தொழுகையில இயல்பு. தொழுகையில மறதி அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்கு. நீங்க எந்த கிதாபுகளை எடுத்து பார்த்தாலும், புகாரி போன்ற பெரிய ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து பார்த்தாலும் மறதினே ஒரு சாப்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு தலைப்பு. புரியுதா? ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுகையில சில இடங்கள்ல மறந்து இருக்கிறாங்க. ஒரு லுஹர் தொழுகையில 2 ரக்காத் மட்டும் தொழுக வச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, உட்காந்துருவாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு கேட்கறதுக்கும் பயம், கேட்டா நபி எதுவும் நினைச்சுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு சஹாபி கொஞ்சம் தைரியமான சஹாபி. தைரியம்னா என்ன, கொஞ்சம் சப்தம் அதிகமாக இருக்கிற சஹாபி. கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துக்கிட்டே கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ் தொழுகை சுருங்கி விட்டதா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா சொல்லிட்டு குனிஞ்சுக்கிடுவாங்க. சொல்லிட்டு என்ன செய்வாங்க, குனிஞ்சுக்கிடுவாங்க. ஆள் தெரியக்கூடாதுங்கிறக்காண்டி. யாருப்பா அது, துல்லிய தைனியா, கை நீளமான மனுஷனா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சஹாபி ஆள் ரொம்ப டால், ரொம்ப வளர்த்தியான சஹாபி. சொல்லிட்டு குனியும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில பட்டிருக்கலாம். அதனால அவங்களுடைய அந்த புனை பெயரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தானா, என்ன அவர் சொல்றது உண்மைதானாங்கன்னு எல்லார்ட்டையும் கேட்பாங்க. அவங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப எழுந்து 2 ரக்காத்து தொலை வைத்து சஜ்தா சஹூ செய்து, சஜ்தா சஹூனா மறதிக்காக வேண்டி ஒன்றான குற்ற பரிகாரமான 2 சஜ்தாக்கள் அப்படின்னு அர்த்தம். சஜ்தா சஹூ அப்படின்னா மறதிக்கு உண்டான பரிகாரமான 2 சஜ்தா அப்படின்னு பொருள். அப்ப அந்த 2 சஜ்தாவை செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக முடிச்சாங்க அப்படின்னு நமக்கு ஹதீஸ்கள்ல இடம்பெறும். இதே மாதிரி இந்த மறதிக்கு உண்டான சஜ்தா எப்பப்பெல்லாம் செஞ்சாங்கிற அந்த தலைப்புல போய் பார்த்தோன்னா நிறைய இடங்கள் குறிப்பிடப்படுது. சரி, இப்போ இந்த மறதிக்கு உண்டான சஜ்தா எப்போ செய்யணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சின்ன புரிதலை மட்டும் நாம பார்த்துக்கிடலாமா? ஏன்னா தொழுகையை வாங்கிட்டு வந்த இந்த நாள்ல இந்த ஒரு டிப்ஸாக நாம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகலாம். தொழுகையில எது இம்பார்ட்டன்டான விஷயங்கள், ஃபர்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃபர்துல ஏதாவது ஒண்ணை விட்டுட்டோம்னா தொழுகையை திரும்ப தான் தொழுகணும், வேற சான்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா எதெல்லாம் வாஜிபு, ஃபர்துக்கு அடுத்த இடம்னு தொழுகைகள்ல சொல்லப்பட்டிருக்க, உதாரணத்துக்கு அல்ஹம்து சூரா ஓதுறது. அல்ஹம்து சூரா ஓதுறது முக்கியமான வாஜிபான விஷயம். சரியா? வாஜிபுங்கிறத தான் நான் தமிழ்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி அல்ஹம்து சூராவுக்கு பின்னால துணை சூரா ஓதுறது. சரியா? ஃபர்துக்கும் வாஜிபுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? அதையும் சொல்லிருங்க சேர்த்துங்கிறீங்களா? தொழுகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒது செய்யறது இம்பார்ட்டன்ட், அப்படித்தானே? ஒதுவே இல்லாம வந்தா தொழுகை கூடுமா? தொழுகைக்குள்ளேயே போக முடியாது, அப்படித்தானே? அப்ப அந்த ஒது செய்தல் அப்படிங்கிறது முக்கியமான ஃபர்து. அது இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. சரியா? அது ஃபர்து. அதை நாம விட்டுட்டோம்னா தொழுகையே கூடாது. 4 ரக்காத் தொழுகையில 3 ரக்காத் மட்டும்தான் தொழுது இருக்கிறோம், 1 ரக்காத்து தொழுகவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு பரலையே நாம என்ன செஞ்சிடறோம், விட்டுற கணக்காயிரும். அதனால அந்த தொழுகையும் கூடாது, நம்ம திரும்ப தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. ஆனா வாஜிபுங்கிறது எப்படின்னா தொழுகைக்கு உள்ள உண்டான விஷயங்கள்ல எதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது இம்பார்ட்டன்டான விஷயங்களாக சொல்லி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அது 2வது இம்பார்ட்டன்ட்ங்கிறத இமாம்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தைகளுடைய வித்தியாசத்துல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை 2வது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நமக்கு வாஜிபுங்கிற தரத்துல கொண்டு வருவாங்க. அப்ப அதுல அல்ஹம்து சூரா ஓதுறது 2வது முக்கியமான இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அல்ஹம்து சூராக்கு பின்னாடி துணை சூரா ஓதுறது. புரியுதா? 4 ரக்காத்து தொழுகைகள் இருந்தா அதுல 2வது ரக்காத்துல உட்கார்வோம் பாத்தீங்களா, இந்த உட்கார்தல் அப்படிங்கிறது வாஜிபான விஷயம். அதே மாதிரி நம்ம வித்ர் வாஜிபு தொழுகையில அந்த குனூத் ஓதுவோம் இல்லையா, அந்த குனூத் ஓதுதல் அப்படிங்கிறது வாஜிபான விஷயம். இந்த மாதிரி வாஜிபுகள்னு எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ இதை நாம தொழுகையில விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும், சஜ்தா சஹூ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் லாஸ்ட்ல பார்ப்போம். சரியா? அதாவது வாஜிபான விஷயங்களை நாம தொழுகைகள்ல விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், சஜ்தா சஹூ செய்யணும். சஜ்தா சஹூங்கிறது கடைசியில நம்ம அத்தஹியாத்துல உட்காருவோம் இல்லையா, அப்ப அத்தஹியாத்து மட்டும் ஓதிட்டு வலது பக்கம் ஒரு பக்கம் மட்டும் சலாம் கொடுத்துட்டு திரும்ப 2 சஜ்தா செய்யணும். 2 சஜ்தாலையும் வழக்கமா நம்ம என்ன ஓதுவோமோ அதை ஓதணும். 2வது சஜ்தா முடிச்சுட்டு திரும்ப எழுந்து உட்கார்ந்து அத்தஹியாத் ஓதணும், தரூத் ஓதணும், அதுக்கடுத்து மாஷூரா துவா ஓதணும், அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும், சலாம் கொடுக்கணும். புரிஞ்சிருச்சுங்களா? இது வாஜிபை விட்டா மட்டும்னு இல்லை, ஒரு வாஜிபை எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டாலும் சஜ்தா சஹூ செய்யணும். ஒரு வாஜிபை விட்டுட்டாலும் சஜ்தா சஹூ செய்யணும். ஒரு வாஜிபை நாம எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டாலும், புரியுதுங்களா, எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா
அந்த இடத்துலையும் நாம் என்ன செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு அல்ஹம்து சூராவை 2 தடவை ஒரு ஆள் ஓதிட்டார், புரிஞ்சிருச்சா? 2வது ரக்காத்துல உட்காருதல் அப்படிங்கிறது வாஜிபு சொல்லியிருக்கோமா? ஒரு நபர் தொழுகும் பொழுது 2வது ரக்காத்துலயும் உட்கார்ந்துட்டாரு, 3வது ரக்காத்துலயும் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவரு என்ன செய்யணும்? சஜ்ஜதா சஹூ செய்யணும். ஒரு வாஜிபை விட்டாலோ அல்லது எக்ஸ்ட்ரா திரும்ப ஒருக்கா செஞ்சிட்டாலோ அவங்க என்ன செய்யணும்? சஜ்ஜதா சஹூ செய்யணும். அந்த சஜ்ஜதா சஹூனா என்ன? தொழுகையினுடைய முடிவு அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அத்தஹியாத்து மட்டும் ஓதிட்டு வலது பக்கம் ஒரு பக்கம் சலாம் கொடுத்துட்டு, புரியுதுங்களா, திரும்ப 2 சஜ்ஜதா செய்யணும். அதுக்கப்புறம் அத்தஹியாத்துல உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதணும், தருது ஓதணும், மாஷூரா ஓதணும், என்ன துவாக்கள் ஓதணும் அது ஓதி இறுதியாக 2 பக்கம் சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்கிறது. இந்த 2 சஜ்ஜதா நாம செய்யறது. அதே மாதிரி ஒரே ஒரு அத்தஹியாத்து நம்ம ஓதுறோம் இல்லையா, இந்த 3ம் சேர்ந்தது தான் சஜ்ஜதா சஹூ அப்படின்னு நமக்கு சொல்லி தரப்படும். இப்ப இந்த சஜ்ஜதா சஹூ அப்படிங்கிறது இவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, வித்ரு வாஜிபுல குனூத் ஓதாம ருக்குக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, புரியுதா? குனூத்து எப்போ ஓதுறது? 3வது ரக்காத்துல நாம அல்ஹம்து சூரா ஓதணும், அடுத்து துணை சூரா ஓதணும், அதுக்கடுத்து என்ன செய்யணும்? தக்பீரா அவுர்த்து அல்லாஹ் அக்பர்னு கெட்டிட்டு என்ன செய்யணும்? குனூத்து துவா ஓதணும், சரிதானே? குனூத்து துவா ஓதிட்டு தான் நாம என்ன செய்யணும்? ருக்கு செய்யணும். இது வித்ரு வாஜிபு தொழுகையினுடைய ஒரு முக்கியமான செயல். நான் ஏற்கனவே கூட வித்ரு வாஜிபு எப்படி தொழுகணும், எத்தனை ரக்காத்தாலாம் தொழுகலாம், 3 ரக்காத்து மட்டும்தான் தொழுகணுமா, 3 ரக்காத்துக்கு ஒரு சலாம் கொடுக்கணுமா, 3 ரக்காத்துக்கு சேர்ந்து ஒரு அத்தஹியாத்து தான் இருக்கணுமா, அல்லது 2 அத்தஹியாத்து உட்காரணுமா, இது மாதிரி உண்டான விஷயங்களை எல்லாம் போன ரமதான்ல கூட நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? சொல்லியிருக்கிறேன். சந்தேகம் தான் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம், ஒரு மேல் விளக்கத்துக்காக வேண்டிய கயிறு. இப்ப இந்த வித்ரு வாஜிபு ஓதாம ருக்கு செஞ்சுதான் சஜ்ஜதா சஹூ செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு உண்டான சட்டம். ஒரு ஆளுக்கு வித்ரு வாஜிபு என்னன்னே தெரியல, வித்ரு வாஜிபு அந்த குனூத்தினுடைய துஆவே தெரியல அப்படின்னா அவர் என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. முக்கியமானது அல்ஹம்து சூரா தெரியாதவர் தொழுகணும்னா எப்படி பிரச்சனையோ அது மாதிரிதான். அல்ஹம்து சூரா தெரியாம ஒரு மனிதர் நான் தொழுக போறேன் அப்படின்னு சொன்னா அந்த அவருடைய சூழல் எப்படியோ அது மாதிரி அவர் ஜமாத்தோட நின்னா ஜமாத்தோட தொழுக கூடிரும் அவருக்கு. அதே மாதிரி வித்திரு தொழுகையிலையும் இமாம் ஜமாத்தோட தொழ வைக்கிறாங்க. இப்போ ரமலான்ல ஃபுல்லா வித்திரு தொழுகையை நம்ம ஜமாத்தா தான் தொழுவோம், அப்படித்தானே? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சட்டம் அது. அது ஜமாத்தா தான் தொழுகணும். அப்படி ஜமாத்தாக ரமலான்ல தொழுகிற காலங்கள்ல குனூத்து தெரியாதவர் நின்று அந்த துவா தெரியாதவர் நின்று தொழுகிறாருன்னா அவருக்கு தொழுக கூடிடும். ஆனா இது நார்மலான மற்ற காலங்களில் அவர் தொழுகும் பொழுது எப்படி அல்ஹம்து சூராவை தனியாக தொழுகும் பொழுது எப்படி ஓதுவாரோ அது ஓதுறதை விட்டுட்டா எப்படி சஜ்ஜதா சஹூ செய்யணுமோ அது மாதிரி தான் குனூத்தை விட்டுட்டாலும் அவர் சஜ்ஜதா சஹூ செய்யணும். ஆனா ரொம்ப நல்லது, சீக்கிரமா கத்துக்கிறது ரொம்ப நல்லது. தெரியாதவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அவங்கவுங்களுடைய நம்பர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்லயே தமிழ்ல குனூத்தை எழுதி நான் என்ன செய்யறேன் அனுப்பி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அத்தையாத்து ஓதிட்டு அவன் எழுதினோம், அத்தையாத்து முடிச்சுட்டு தழுதல் ஓதி இருக்காங்க. அப்புறம் ஞாபகம் வந்து அதை நான் 2 காயத்துல முடிக்கிறவன் 4 காயத்துல ஏற்று தொழுவதில்ல மடியை சஜ்ஜதா சஹூ செய்யறாங்க. சஜ்ஜதா சஹூன்னு சொன்னதுனால இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இமாமோட தொழுகும் பொழுதோ இமாம் தொழுதுகிட்டு இருக்கும்போது இடையில வந்து சேர்றாங்க, புரியுதா? அந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதாவது ஒரு 4 ரக்காத்து தொழுகையில 2வது ரக்காத்துல அத்தஹியாத்துல உட்கார்றோம் பாருங்க, அதுல அத்தஹியாத் மட்டும்தானே ஓதணும், அத்தஹியாத்து மட்டும்தான் ஓதணும். ஆனா அத்தஹியாத்துக்கு மட்டும் ஓதாம கூட சேர்ந்து தரூத் இப்ராஹிமும் ஓதிடுறோம். சரியா? இது நல்லா ஞாபகம் பண்ணாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம கமால் முஸ்தவாசத்து கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மஜ்லிஸ்ல இதை நாங்களும் அவங்களும் பேசிக்கிட்டோம். சொல்லும் போது சொன்னாங்க, ஹனஃபி இமாமுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா சஜ்ஜதா சஹூ செய்யணும். ஹனஃபி இமாமுடைய சட்டம் என்ன? சஜ்ஜதா சஹூ செய்யணும் அப்படின்னு சட்டம் ஏற்றிடுறாங்க, எழுதிடுறாங்க. இப்படி வந்து கேட்கும் பொழுது அந்த சட்டத்தை சொல்றாங்க, நீங்க தரூது ஓதுனா சஜ்ஜதா சஹூ செய்யணும் அப்படிங்கிறது சட்டம். அந்த தரூது ஓதுதல் அப்படிங்கிறதுக்குண்டான அளவு எவ்வளவு? முழு தருதையும் அவர் ஓதி இருக்கணுமா? தருதுனா புரியுதுங்க இல்லையா?
ஸலவாத் ஓதுவோம் இல்லையா? அத்தஹியாத் ஓதுனதுக்கு அப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த 2 ஸலவாத்தும் சேர்ந்தது தான் தரூத் அப்படிங்கிற. சரியா? சுருக்கமா தரூதுன்னு உருதுனுடைய ஸ்பீச்சில் தரூதுன்னு அப்படி பழக்கி இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த தரூதுல எந்த அளவு ஓதிட்டா சஜிதா சஹு நம்ம மேல கடமைங்கும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா வரைக்கும் சொல்லிட்டா கிடையாது, சஜிதா சஹு கிடையாது. அதுக்கு அடுத்து முஹம்மதுங்கிற வார்த்தையை சொல்லிட்டா அவர் என்ன செய்யணும்? கடைசி அத்தஹியாத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்? சஜிதா சஹு செய்யணும் அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றிட்டாங்க. ஏற்றின உடனே கேட்டவங்களுக்கு இந்த சட்டமாகவும் சொல்லியாச்சு. அன்னைக்கு நைட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்குறாங்களாம். யாரு? ஹனஃபி இமாம் கனவுல பார்த்தாங்களாம். கனவுல பார்க்கும் பொழுது, எப்பா என் பேரை சொன்னா சஜிதா சஹு செய்யணும்னு சட்டம் ஏற்றிருக்கே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாங்களாம். என் பெயரை சொல்வதனால் சஜிதா சஹு செய்யணும் அப்படின்னு சட்டம் எழுதிருக்கே, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு நபி அவர்கள் கேட்டாங்க. அதற்கு நான் பதில் சொன்னேன், நபியே உங்களுடைய பெயரை அவர் மறந்து போய் சொன்னார் பாருங்க, அதுக்கு தான் சஜிதா சஹு. எதுக்கு சஜிதா சஹு? உங்க பெயரை அதாவது நினைத்து கொண்டே சொல்லணும். தொழுகையில நாம நபியினுடைய தரூது ஓதும் போது நம்மளுடைய ஞாபகம் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஸலவாத்து சொல்லணும். ஆனா எங்க ஓதக்கூடாதோ அந்த இடத்துல உங்க பேரை பயன்படுத்துறதுனால, அதுலயும் மறந்து போய் உங்க பேரை சொல்றதுனால அதற்கு தண்டனையாகத்தான் சஜிதா சஹு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஹனஃபி இமாம் விளக்கம் சொன்னதாக கூட நம்மளுக்கு என்ன செய்யப்படும்? ஒரு விளக்கம் வரும். அது எந்த அளவுக்குன்னா முழு தரூத் இப்ராஹிம ஓதுனாலும் சரி, அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்கிற இந்த 3 அடியை மட்டும் சொன்னாலும் சரிதான். இவங்க என்ன செய்யணும்? சஜிதா சஹு செய்யணுங்கிறத நாம ஞாபகத்துல வச்சுக்கிடுவோம். வேற எதுவும் சஜிதா சஹு சம்பந்தமான டவுட்டுகள் இருக்கா? தொழுகை சம்பந்தமான இந்த டவுட் வரும், காலத்துக்கும் சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கும் இன்னும் நிறைய சந்தேகம் வரத்தான் செய்யுது. அஜரத்து கிட்ட என்னுடைய உஸ்தாதுமார்கள்ட்ட கேட்டு நான் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து நாம என்ன செஞ்சிடறதில்ல, வந்துடுறதில்ல. எல்லா விஷயங்களையும் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளணும். தெரியாத விஷயத்த வாயை திறந்து ஓப்பனா கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். இதுதான் நபி அவர்கள் சொல்லி கொடுத்த இல்முனுடைய விஷயம். இமாம் கொஞ்சம் பேசினேன். அதுக்கப்புறம் எல்லாம் நீங்க ஏன் அப்போ அது சுபான் அல்லா அல்ஹம் அஸ்ஸலாம் சொல்ற போது நீங்க ஏன் சுபான் அல்லா சொல்லல அப்படின்னு கண்டிக்கிட்டாங்க. அதாவது சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல உண்டான விஷயங்கள் தான். சமீபத்தில் எங்க ஊர்ல கூட ஒரு ஹஜ்ரத் 6 ரக்காத்து லுஹர் தொலை வச்சுட்டாங்க. எத்தனை ரக்காத் தொலை வச்சாங்க? 6 ரக்காத்து தொலை வச்சுட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. 4வது ரக்காத்துல உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதணும். சரியா? ஒரு ஹஜ்ரத் அத்தஹியாத்து ஓதிட்டு எழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது அத்தஹியாத்து உட்காராமலே 5வது ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டாங்க. 2 சூரத் புரியுதுங்களா? 2 முறை அத்தஹியாத்து உட்கார்ந்துட்டு 2வது ரக்காத்து ஞாபகத்துல அத்தஹியாத்து மட்டும் ஓதிட்டு எந்திக்கிறாரு ஒரு இமாம். சரியா? இன்னொன்னு அத்தஹியாத்தையும் உட்காராம எந்திக்கிறாங்க. ஓகேவா? இந்த 2 சூரத்துகளையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு எந்திக்கிறது, உட்காராம எந்திக்கிறது, இது 4வது ரக்காத்து. அதை கடைசி அத்தஹியாத்துன்னு கவனத்துல வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எழுந்தாச்சு, எழுந்து நிக்கிறாங்க. புரியுதா? 5வது ரக்காத்துல என்ன செய்யறாங்க? நிற்கிறார்கள் நிலையில். இப்போ இந்த 5வது ரக்காத்தினுடைய நிலையில் நிற்கும் பொழுது பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? மஅமூம்களாக இருப்பவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். 5வது ரக்காத்து எந்திக்கும் போதே என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும். சொன்னாதான் இமாமுக்கு நாம தப்பு செஞ்சிருக்கோங்கிறது என்ன செய்யும்? தெரியும். அவர்களுக்கு உணர்த்துவது. அதாவது சார் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கைகளை தட்டி இஷாரா செய்வாங்களாம். தட்டுவாங்களா? இப்படி தக்பீர் கட்டியிருக்கோம் இல்லையா? கட்டியிருக்கும் போது தப்பு செஞ்சிட்டீங்கிறத உணர்த்துறதுக்கு கைகளை தட்டுறது, இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹதீஸுகள்ல இடம்பெறுகிற. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க தட்டலாம் வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து தட்டும் போது அது ஒரு பெரும் சப்தமாக வருதுங்கிறதுனால
யாராவது ஒருவரோ அல்லது 2 பேரோ அல்லது ஒரு சிலர்களோ சுப்ஹானல்லாஹ் சொன்னா போதும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பாங்க. இமாமிடம் ஏற்படக்கூடிய ஒரு சில நேரங்களில் அதிகமான ரக்காத் தொழுதுட்டாலோ அல்லது உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்துட்டாலோ ஏதாவது ஒரு சிறு மிஸ்டேக் நடைபெறும் பொழுது அது இமாமுக்கு உணர்த்து முகமாக பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற இஷாரா ஒரு தடவை சொன்னா போதும். அதையும் சொல்லிக்கிட்டும் இருக்கவே கூடாது. சொல்லி ஞாபகம் காட்டுறது மட்டும்தான். புரியுதுங்களா? இப்ப ஒரு 5வது ரக்காத்திற்கு எழுந்து நின்றுட்டார் அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா உட்கார்ந்துடணும். புரியுதுங்களா? 5வது ரக்காத்துக்கு உட்கார்ந்துடணும். அதுல இருந்து 5வது ரக்காத்து நிலையில இருந்து கீழே வந்து நம்ம திரும்ப அத்தஹியாத்துல உட்கார்ந்துடணும். உட்கார்ந்து என்ன செய்யணும்? அத்தஹியாத்து ஓதணும். அந்த எழக்கூடிய அந்த முறையை கூட சொல்றாங்க. எழுந்துச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே உட்கார்ந்துட்டா சஜ்தா சஹூ செய்யணும்னு அவசியம் இல்லை. எழுந்து முழுவதுமாக நின்று விட்டார் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? சஜ்தா சஹூ செய்யணும் அப்படிங்கிற சட்டங்கள் நமக்கு உண்டு. அதே மாதிரி 2 சூரத் சொன்னோம் இல்லையா? அதாவது அத்தஹியாத்துல உட்காராம எழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அல்லது அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு எழுந்தாரு அப்படின்னு சொன்னா எழுந்திருக்கும் போது சொல்லிட்டா அப்படியே உட்கார்ந்துக்கிடலாம். சஜ்தா சஹூ செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி முழுசா எழுந்து நின்னுட்டாரு அப்படின்னு சொன்னா அல்லது நின்று 3 தஸ்பீஹ் அளவு, எப்படி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் 3 தஸ்பீஹ் இருக்கு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு நின்னுட்டாரு அல்லது நின்னுட்டு ஓதிட்டாரு அப்படின்னு சொன்னா, புரியுதா? இந்த மாதிரி இதுக்கு வந்து சட்டம், இன்னொரு சட்டம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா இது 5வது ரக்காத்தாக இருந்துச்சுன்னு சொன்னா முழுசா அவர் ஓதி முடிச்சாலும் சரி, புரியுதுங்களா? அல்லது அந்த 3 தஸ்பீஹ் அளவு நின்னுட்டாலுமே சரி, அவங்க சஜ்தா செஞ்சு தான் தொழுகை முடிக்கும். 3 தஸ்பீஹ் அளவுக்கு கூட நிக்கல, எழுந்தாரு, நின்ன உடனே எல்லாரும் சொன்ன உடனே டபக்குன்னு உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னா சஜ்தா செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 3 தஸ்பீஹ்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அளவுக்கு. சரி, எழுந்து நின்று 3 தஸ்பீஹுக்கு மேல நின்னுட்டாலோ அல்லது அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓதி ருக்கு செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு உண்டு. அது அந்த நேரத்துல சுப்ஹானல்லாஹ் சொன்னா அதுக்கப்புறம் உட்கார்ந்து சஜ்தா செஞ்சு தொழுகையை முடிச்சுக்கிடலாம். ஆனா ருக்கு செஞ்சுட்டாங்க, 5வது ரக்காத்தினுடைய ருக்கு செய்து விட்டால், புரியுதுங்களா? 5வது ரக்காத்தினுடைய ருக்கு செஞ்சுட்டாங்கன்னா 6 ரக்காத்தா தொழுதாதான் தொழுகக்கூடும். எத்தனை ரக்காத்து தொழுகணும்? 6 ரக்காத்தாக தொழுகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சில இமாம்கள் நமக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 6 ரக்காத்து தொழுதே ஆகணும். இப்ப 2வது ரக்காத்துல அவரு உட்கார்ந்தாலோ அல்லது உட்காரல அப்படின்னு சொன்னாலோ 5வது ரக்காத்துக்கு ருக்கு செஞ்சுட்டாருன்னா 6வது ரக்காத்தும் அவர் என்ன செய்யணும்? தொழுக வச்சே ஆகணும். கடைசியில சஜ்தா செய்யணும். அப்பதான் தொழுக கூடும் அப்படிங்கிறது இமாம்களுடைய சில இமாம்களுடைய, அதுலயும் குறிப்பாக ஹனஃபி இமாம்களுடைய கருத்து. ஷாஃபி இமாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 5வது ரக்காத்தே ருக்கு செஞ்சுட்டாலும் அப்படியே உட்கார்ந்துட்டா கூட சஜ்தா செஞ்சு தொழுதுட்டா அவங்களுக்கு அந்த 5ல 4 கூடிக்கிடும், 1 வந்து பெண்டிங் ஆயிரும் அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா 4 ரக்காத்துங்கிற 5ல 4 உள்ள வந்துருதுங்கிறனால அவங்க கூடிரும் அப்படிங்கிற ஷாஃபி இமாமுடைய சட்டம். அது ஒரு ரொம்ப இலகுவான சட்டமாக இந்த விஷயத்துல எடுத்துக்கிடுவாங்க. பெரும்பகுதி எல்லா இமாம்களும் அதை ஏத்துக்கிடக்கூடிய ஒரு நிலையில அந்த சட்டம் இருக்கும். இப்ப இந்த 4 ரக்காத்து தொழுகையில அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு எந்திரிச்சாங்க 5வது ரக்காத்துக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் வந்து சஜ்தா சஹூ செஞ்சாலே என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை. சஜ்தா சஹூ செஞ்சு தொழுதுட்டாலே போதும். 6 ரக்காத் தொழுதிருந்தாலும் சஜ்தா சஹூ செஞ்சா அவருடைய ஃபர்து நிறைவேறிடும். புரிஞ்சிருச்சா? 4வதுல உட்காராம ஒரு இமாம் எழுந்து 6 ரக்காத்து தொழ வைக்கிற சூழல் ஏற்பட்டுருச்சுன்னா இவங்க துஹரையை திரும்ப தொழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது ஹனஃபி இமாம்கிட்ட உண்டான சட்டம். ஷாஃபி இமாம்கிட்ட அப்படி இல்லை. 6 ரக்காத் தொழுதுட்டாலும் அதுல 4 உள்ள வந்துருதுங்கிறதுனால 4 ரக்காத்து தொழுகை அவர்களுக்கு கூடிவிடும். புரியுதுங்களா? ஃபர்து நிறைவேறுங்கிறது ஷாஃபி இமாமுடைய சட்டம். 2 போனஸா போயிருங்கிற ஷாஃபி இமாம் சொல்லிடுவாங்க. ஹனஃபி இமாம்கிட்ட எப்படின்னா அத்தஹியாத்துல உட்காராம எழுந்து 6 ரக்காத்து தொலை வச்சுட்டாருன்னு சொன்னா 6 ரக்காத்து நஃபிலா போயிடும், தனியா ஃபர்து திரும்ப தொழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் தொழுகைகள்ல ஜமாத்து தொழுகைகள்ல
இடைவெளி விட்டு நின்னோம் அப்படின்னு சொன்னா, கேப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா, சிறு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டே இருந்தார்கள்னு சொன்னா அதனுடைய பாதிப்பு இமாமுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஹதீஸ்கள்ல இருந்து சட்டங்கள் சொல்லி தருவாங்க. அதனால அந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்னு, இமாமின் மீது மட்டுமே எல்லா பொறுப்பும் 100% கிடையாது. இமாம் 80% பொறுப்புன்னு சொன்னா பின்னாடி இருக்கக்கூடிய மஅமூம்கள் 20%க்காவது பொறுப்பாளிகள். இமாம் சில நேரங்களில் தவறு செய்யும் பொழுது சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தையை அது மட்டும்தான் அனுமதி இருக்கு மார்க்கத்துல. வேற எந்த தட்டுதல் என்பதற்கோ அல்லது கணைத்தல் என்பதற்கோ நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதி கிடையாது. எதுக்கு தான்? சுபஹானல்லாஹ் மட்டும்தான் என்ன செய்யணும், அது ஒரு முறை சொன்னா போதும். இன்னொரு விஷயம், இப்ப மூணாவது, அதாவது 2வது 4 ரக்காத்து தொழுகையில 2வது ரக்காத்துல நம்ம உட்கார்ந்துருப்போம் இல்லையா, உட்காரணும். உட்காராம ஒரு இமாம் எழுந்துட்டாங்க. இப்படி எழுந்திருக்கும் பொழுது சுபஹானல்லாஹ் சொல்றது யார் மேல கடமை? மஅமூம்கள், பின்னாடி தொழுகக்கூடியவங்க மேல கடமை. இப்ப பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? சுபஹானல்லாஹ் சொல்லல அப்படின்னா இப்ப இவர் எத்தனாவது ரக்காத்துல இருக்காரு, இவருடைய டிசிஷன்ல தான் போய்கிட்டு இருக்கும். அப்படித்தானே? இமாமுடைய அவரை என்ன நினைச்சிட்டு இருப்பாரு? அவர் 3வது ரக்காத்து எழுந்ததை என்ன 2வது ரக்காத்துன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அவர் 3வது ரக்காத்துல போய் எடுத்து என்ன செஞ்சிருவார்? அத்தையாத்து உட்காருவார். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். இப்படி பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா அத்தையாத்துல உட்காராம இமாம் எழுந்திருக்கும் பொழுது என்ன செஞ்சிடணும்? சுபஹானல்லாஹ்னு சப்தம் கொடுக்கணும். அந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவருக்கு எழுந்திருக்கும் பொழுதே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப உட்காரணும்னு அவசியம் இல்லை. அவர் உட்காரலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப சுபஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா 4 ரக்காத்து தொழுகைகளில் 2வது ரக்காத்தில் நாம் இருக்கக்கூடிய அந்த அமர்வுங்கிறது ஒரு வாஜிபானது தான். புரியுதுங்களா? ஏன் உட்காரக்கூடாதுங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன். புரியுதா? வாஜிபான ஒரு விஷயத்த விட்டுட்டதுனால அவர் எந்திக்கிறாரு, எழுந்து நிலைக்கு அதை நேரம் நின்றுட்டாரு அப்படின்னு சொன்னா, நிக்குதல் அப்படிங்கிறது ஃபர்தான ஒரு விஷயம். தொழுகையில நாம் நிற்குதல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஃபர்து. இந்த ஃபர்தை நிறைவேற்றுறதுக்கு நின்னதுக்கு அப்புறம் திரும்ப வாஜிபை நிறைவேற்றுறதுக்காண்டி உட்காரக்கூடாது. ஒரு ஃபர்தான விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம நின்றுட்டதுக்கு அப்புறம் ஃபர்தை செய்வதற்கு தயாராகி விட்டதற்கு பின்னால் வாஜிபை நிறைவேற்றுறதுக்காண்டி உட்காருதல் அப்படிங்கிறது அது இன்னொரு, அதாவது 2 குற்றம் செய்ததாக ஆகிரும். புரியுதுங்களா? அதனால ஒரு குற்றமாகவே இருக்கட்டும் சொல்லி அந்த நிலையில இருந்து எந்திக்கிறோம். பாத்தீங்களா? 2வது ரக்காத்துல உட்காராம எழுந்தரித்தல் அப்படிங்கிறது அதுக்கு கூட ஒரு அளவு சொல்றாங்க. எப்படின்னா, உட்கார்றதற்கு சமீபமாக அவர் எழுந்திருக்க குனிஞ்சுதான் இருக்கிறார், இன்னும் முதுவை நேராக்கல அப்படின்னா உட்கார்ந்துக்கிடலாம். முதுக நேராக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் எழுந்துதான் நின்றணும். நின்றுட்டு தான் என்ன செய்யணும்? 3வது ரக்காத்தை கம்ப்ளீட் பண்ணணும், 4வது ரக்காத்தை கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்து சஜிதா சஹூ செஞ்சு தொழுகையை முடிக்கணும். புரியுதுங்களா? அவரு நம்ம சுபஹானல்லாஹ் சொல்லி அஜர்த்து உட்காரலையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த ஒரு சட்டத்தை நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ, அதாவது சஃபரை பத்தி சொல்லும் பொழுது பயணத்தை பத்தி நபி சொல்லுவாங்க. பயணம் என்பது நரகத்தினுடைய ஒரு துண்டு அப்படின்னு சொல்லுவோம். கித்தாஅத்தும் மினன் நார் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணம்ங்கிறது இருக்குத நரகத்தினுடைய ஒரு துண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்துல அவ்வளவு சிரமப்பட்டு பயணம் பண்ணணும், சூழ்நிலைகள் அப்படி இருந்து. இப்ப சொகுசா நம்ம படுத்துக்கிட்டே போகக்கூடிய பயணமா இருந்தா கூட வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு தலைவலி, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது நம்ம பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் தெரியக்கூடியதான். அப்படிப்பட்ட பயணத்தை அல்லாஹ் கண் இமைக்கும் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போயிட்டு வந்தாலும் அது சிரமம் தானே. நபியினுடைய வார்த்தையின் பிரகாரம் சிரமம் தான். அவ்வளவு சிரமங்களோடு சென்று நபி அவர்கள் நமக்காக கொண்டு வந்து கொடுத்த அந்த பொக்கிஷத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பாழ்படுத்தி விடக்கூடாது. கவனமான முறையில கையாண்டு அந்த அவங்க சிரமப்பட்டதற்கு உண்டான பிரதிபலனாக அதன் மூலம் வெற்றி அடையக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.